வெளியில துப்பு இருக்குதா ஜெயிக்கிறதுக்கு? ஒன்றும் இல்லை, பறந்து வச்சிங்க. நாளைக்கு ஒரு இடத்துல நிற்கிற சீட்டு வாங்கிறதுக்கு துப்பு இல்லை. இந்த கட்சி நான் கேட்கறது பிரதர் ஓப்பனா, இதுதான் கட்சி மக்களுக்கு கொள்கையானது. ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டு, நீங்கள் ஒரு கொள்கை எடுக்கிறீங்க, நீட்டு பிஜேபி நாளைக்கு முடியவே முடியாது நடக்குங்குது. இப்போ டிஎம்கே நீட்டை விளக்கணுங்கிறது. அப்போ யூ ஹேவ் அ கிளாரிட்டி பிக்சரில் எங்கே போகணுன்னு ஏதோ ஒன்று சொல்லுங்கள். இப்போ நீங்கள் மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்டை பற்றி அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன அறிக்கை இது வரைக்கும் இப்போ தேமுதிகலேருந்து பிரேமலதா கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்த்துப்போம். ஓகே, என்ன இப்போ அறிக்கை தெரியுமா கொடுத்துருக்காங்க? யானை பசிக்கு சோளப்பிரியா, இப்போ அதே தான் கொடுத்துருக்காங்க. அதான் அறிக்கை என்னன்னு கேளுங்க. யானை பசிக்கு சோளப்பிரியா தெரியுது அவங்க எங்க லிங்க் பண்றாங்கன்னு. பிஜேபி நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ஆப்பரு யானை பச்சிக்கு சோளப்பொரி. ஓகே, அதை நாளைக்கு இப்படி மறைமுகமா கன்வே பண்றாங்க. நீ இன்னும் நாளைக்கு பொறி வாங்கி திங்கிறதுலே இருந்தனா என்னத்தை கிழட்டிட்டீங்க? உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு எந்த கட்சியோட இருக்கிறேன்னு சொல்ல பேரம் பேசு. நான் உங்களோட ஆரம்ப கேள்விக்கே வரேன். நீ லேண்ட் குரூசரில் போ, நீ பாடையில் போ, நாளைக்கு நீ எருமை மேலே ஏறிப்போ, கழுத மேலே ஏறிப்போ, எனக்கு அது அவசியம் கிடையாது. நான் கேட்கறது உன் மவன் மேடை ஏறிக்கிட்டு என்கிட்ட எண்டவர் கார் தான் இருக்குது, இனோவா கார் தான் இருக்குது, வேற எதுவுமே என்கிட்ட இல்லை. எங்க அப்பா சம்பாரிச்சு வச்செல்லாம் நான் வித்துட்டேன், காலேஜ் வித்துட்டேன், சேனல் வித்துட்டேன். நீங்க தானே புலம்புனீங்க. சொன்ன லிஸ்ட்ல இது எங்க போச்சுன்னு தானே கேட்டேன். நான் யாரும் வளர்க்கலப்பா, நான் அதெல்லாம் சொல்லலை. நான் கேட்கறது வளங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏன்டா இன்னும் நான் சொன்னேன்ல அந்த மியாட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவர் சொன்னதை விஜயகாந்த் கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு அட்டண்டர் ஒருத்தர் கூட இல்லையா, எல்லாமே கிளம்பி போயிட்டாங்கன்னா இவங்க ஆத்தாக்காரியிலேருந்து மாமையிலேருந்து எல்லாமே. என்னன்னு கேட்டதுக்கு ஃபாரின்ல ஏதோ டாக் ஷோக்கு நாயை கூட்டிட்டு போறேன்னு போயிட்டாங்கன்னா. விஜயகாந்த் மருத்துவமனையில் இருந்தாரா? சத்தியமா இது நாளைக்கு அங்கே இருக்கிற டாக்டர் இந்த என் இன்டர்வியூ பார்த்துட்டு நீங்கள் சொன்ன அவ்வளவு உண்மை, இந்த பாயிண்ட்டை விட்டுட்டீங்களே அப்படிங்கிறாரு. ஓகே, இவங்க வந்து விஜயகாந்துக்கு அப்படியே தியாகச்சம் இந்த ஃபோன் பண்ணுற அவ்வளோ பரதேசிங்கன்னு சொல்கிறேன். விஜயகாந்த் மேலே இருக்கிற பிரியத்தில் தான் பேசுகிறானே தவிர, ஆனால் இந்த பொம்பளை பண்ணுற திருட்டுத்தனத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ ஆடுறா. என்னத்த பெருசாக கிழிச்சிருவாங்க. ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு கமிஷனர் ஆஃபீஸில் பேட்டி கொடுக்குறான் ஒரு மாவட்டத்தில். உங்களை பற்றி அவ்வளோ தரைக்குறைவாக நாளைக்கு என்ன விமர்சனம் பண்ணுறான், ஒரு மேலே பேசுகிறான். நான் அதுக்கு முன்னாடிலாம் மரியாதை தானே அந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இப்படிலாம் பேசணும் நாளைக்கு பயந்துக்கிட்டு போய் உட்காந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நான் அவளை இதோட மோசமாக இறங்கி அடிப்பேன். நீ என்ன கிழிக்கிறேன் நானும் பார்க்குறேன். உன் பின்னாடி ஒரு கட்சி இருக்குன்னா என் பின்னாடியும் ஆளுங்க இருக்கான், எனக்கும் ஜாதி இருக்குது.